இந்த வாட்சோட சார்ஜரை கரெக்டான பொசிஷனில் வச்சா தான் அது ஃபிட் ஆகும். அதே ரிவர்ஸில் வச்சோம்னா அது ஃபிட் ஆகாது. ஏன்னா அதில் மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க, அது விளக்கிடும். இப்படி சைடில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு ஆப்ஷன் காட்டும். ஸ்டாப் வாட்ச்சு, ஹார்ட் பீட்டு, ஸ்போர்ட்ஸ் மோடு. இது ஸ்டாப் வாட்ச் மாதிரி தான். உங்களுக்கு டைமிங்கை கால்குலேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கிறத. சைடு பட்டனை அழுத்தி ஸ்டாப் பண்ணிடலாம். வெதரு, கேமரா, மியூசிக்கு, இது எல்லாத்துக்குமே மொபைலோட கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் வேலை செய்யும். மேலே தூக்கணும்னா நமக்கு மெனு பேஜ் வந்துடுது. இதில் பாருங்கள் கவுண்டவுன், எவ்வளோ நேரம் கவுண்டவுன் டைமிங் வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு கேமராவுக்கு மொபைலோட கனெக்ட் பண்ணணும்னு காட்டுது. அடுத்து மெசேஜ் நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். மியூசிக்கும் மொபைல் தான் வேணும். பிரீத், இந்த மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மூச்சு பயிற்சி செய்ய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை வச்சு அந்த பூ வெளியே வரும்போது நீங்கள் மூச்சு இழுக்கணும், பூ உள்ளே போகும்போது மூச்சு வெளியே விடணும். அடுத்ததாக டார்ச்சு, இந்த ஸ்க்ரீனே வெளிச்சம் அடிக்குது, இதை தான் டார்ச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அலாரம், நம்ம இங்கே ஆன் மட்டும்தான் பண்ண முடியும், மொபைலில் தான் டைம் மாற்றிக்க முடியும். அடுத்து 2 கேம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நம்பர் கேமு, சும்மா ஒரு மொக்க கேம் தான் இது. அடுத்ததாக கொடுத்துருக்கிறது இதாவது ஓரளவு கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து செட்டிங்குள்ளே போயிடலாம். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிரைட்னஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் ஓரளவு நல்லாவே இருக்குது. இப்போ நான் பகலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரீசெட்டு, பவர் ஆஃபு, எபோட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மேக் அட்ரஸும் நம்ம சாஃப்ட்வேரோட ஃபிர்ம்வேர் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப் கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம மொபைலில் ஆப் இறக்கணும். பாருங்கள், நான் கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணிட்டேன். பண்ணதும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இதை ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிட், இந்த ஆப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்மார்ட் வாட்செல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைலை நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜெண்டரு, பர்த்டே, ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உள்ளே போனவுடனே பெர்மிஷன்லாம் கேட்குது. அடுத்து டு ஆட், அது கொடுத்தோம்னா நமக்கு ப்ளூடூத் பெர்மிஷன்லாம் கேட்கும். ப்ளூடூத் பெர்மிஷன்லாம் அலோவ் பண்ணவுடனே நமக்கு டிவைஸ்லாம் சேர்ச் ஆகிரும். நம்ம நிஞ்சா 2ங்கிறது தான் நம்மளோட டிவைஸு, அது கொடுத்துடலாம். இப்போ வாட்சோட கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம வாட்சோட ஃப்ரண்ட் ஃபேஸை மாற்றிக்கலாம். பாருங்கள், 1000 கணக்கில் இருக்குது வாட்ச் ஃபேஸு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது வாட்ச் ஃபேஸு நம்ம வாட்சுக்கு. ஓகே, இப்போ ஆகி முடிச்சிருச்சு. பாருங்கள், முன்னாடி ஸ்டைலிஷாக மாறிடுச்சு. அடுத்ததாக அலாரம்குள்ளே போகலாம். இதில் நம்ம எந்த டைமுக்கு அலாரம் வேணுமோ அது செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தோம்னா நம்ம எந்தெந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அந்தந்த ஆப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் நம்ம கொடுத்துட்டு வரணும். அடுத்தது கேமரா, பாருங்கள் நம்ம மொபைலில் தான் கேமரா இருக்கும். வாட்ச் ஒரு பட்டன் மாதிரி தான், ரிமோட் மாதிரி தான் வேலை செய்யும். வாட்சில் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம ஃபோனில் இருக்க கேமரா எடுத்துருச்சு. அடுத்து அப்கிரேட் ஆப்ஷன், லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. இப்போ நம்ம வாட்ச் ஃபேஸை எடிட் பண்ணலாம். எடிட் பிக்சர் கொடுத்துட்டு நம்ம மொபைல்லே வச்சுருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோவை கூட சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம மொபைல்லேருந்து டேட்டா வாட்சுக்கு ப்ளூடூத் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ வாட்சில் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதும் ஃபோட்டோ அப்ளை ஆகிடும். பாருங்கள், அடுத்து ஸ்டெப் கவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டோட அளவு. அடுத்தது முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, SpO2, அதாவது ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜனுங்கிறத கண்டுபிடிக்கிற அளவு. பாருங்கள், இது ரிஃப்ளெக்டன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்சிஜனோட லெவலை கண்டுபிடிக்குது. பாருங்கள், ஒரே சைடு தான் லைட் இருக்கும். நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற ஆக்சிமீட்டரில் 2 பக்கமுமே சென்சார் இருக்கும். இது டிரான்ஸ்மிட்டன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட ரத்தத்தோட ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்குது. ஸ்மார்ட் வாட்சோட அக்யூரஸியை விட இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட அக்யூரஸி தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஆக்சிஜன் லெவல் சரியாக காட்டலை, இந்த ஒரு பிரச்சனை இந்த வாட்சில் இருக்குது. நம்ம கையை எடுத்ததுக்கப்புறமும் இதோட ஆக்சிஜன் லெவல் காட்டுது பாருங்கள் 97%. அடியில் நான் கையவே வைக்கலை, சும்மாவே 97 காட்டுது. அதே நார்மல் ஆக்சிமீட்டரில் விரலை எடுத்த உடனே ஃபிங்கர் அவுட்னு காட்டும். ஆனால்
இந்த ஸ்மார்ட் வாட்சில் நான் பின்னாடி கையிலே கட்டலை, ஆனாலும் சும்மாவே 97ன்னு காட்டிகிட்ருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு தெரில. இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா நம்ம மொபைலில் கேட்குற பாட்டையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். இது ஒரு ரிமோட் மாதிரி செயல்படும். இந்த ஸ்மார்ட் வாட்செல்லாம் ஸ்பீக்கர் எதுவும் கிடையாது. இதோட ஸ்ட்ரிப்பை நம்மளால் ஈஸியாக கழட்டிக்க முடியும். வாட்சோட ஃப்ரண்ட் ஃபேஸை நம்ம இந்த மாதிரி ஈஸியாகவே மாற்றிக்கலாம். அழுத்தி பிடிச்சி ஃபோட்டோவை தள்ளனோம்னா வெவ்வேறு ஃபோட்டோஸ் வரும். அது நமக்கு பிடிச்ச ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.